song of praise with an outstretched arm. I will bless your name and thank you, Lord. I just want to thank you, Lord. இருபதாவது அதிகாரத்துக்கு வாங்க. 20வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். இதுல தான் உங்களுக்கு பேச போறேன். சரியா? கண்களை முடிஞ்சோம். நம்ம எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை குறித்து உம்முடைய திருச்சபைக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை விதைக்கிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் கூட இருந்து இருதயங்களில் ஆண்டவரை திறக்க பண்ணி மனதிலே வைகள் பதியும்படியாக கர்த்தர்களோடு கூட ஊழியம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி, வேலியதை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஆமென். 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 சரி, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு மனிதர்களுக்கு வெளிப்பட்டு சொன்ன முதலாவது செய்தி யாருக்கு சொன்னா தெரியுமா? இந்த ஸ்திரீ அவரை கடவுள் என்று அறியல. மகதலேனா மரியாள் என்ன தெரியாது? இயேசு கிறிஸ்து யாரும் தெரியாது, கடவுள் என்று தெரியாது. அவரை எப்படி கூப்பிடுறாங்க? ரபூனி சொல்றாங்கல்ல, சரியா? ரபி, ரபூனி. ராம்னா மாஸ்டர், டீச்சர். ரபி, மை டீச்சர். ரபூனி, த கிரேட் டீச்சர். பெரிய போதகரே, பெரிய போதகரே. அவ பார்த்த விதம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் பார்த்தார், ஒரு பெரிய போதகராக பார்த்தார். இன்றைக்கு நீங்கள் நமக்கு ஆண்டவர் தெரியும், அவங்களுக்கு தெரியாதானே? சரியா? அப்ப இதுல இருக்கிற விஷயங்கள் குறித்து உங்களுக்கு பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நல்ல உள் வாங்கிக்கொள்ளுங்க. சரியா? இப்ப ரொம்ப ஆவலோடு கூட, ரொம்ப பாசத்தோடு கூட அவரை தேடி ஓடுறார். அதிகாலையில கல்லறைக்கு யாராவது போவாங்களா? அதிகாலையில பேய் பிசாசுக்கும் பயமுறுக்குமா இருக்காது? கல்லறைக்கு எதுக்கு போறா? இந்த மகதலேனா மரியாள் எதுக்கு போறாங்க? அவர் இறந்து விட்டார். அவரு இப்ப அவருக்குன்னு சில என்ன செய்யணும்? கடமைகளை செய்யணும். இந்த கேரக்டர் ரொம்ப அருமையான கேரக்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை ரொம்ப பேர் கனப்படுத்துவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒன்ஸ் நீங்க மரித்த பின்பு நம்மளை யாருன்னு நினைச்சு விட்டாங்க. நமக்கு பேர் என்னதான்? எப்போ கணத்தை எடுக்கிறீங்கன்னு, எப்போ பாடி எடுக்கிறீங்க? பேர் இருக்கிறாரு. அந்த பாடி என்ன இருக்கு? ஒரு பேர் இருக்கு தானே. யாரால் அப்படி முடியும்னா, ரொம்ப நேசிச்சிருந்தா தான் அது செய்ய முடியும். அதை பாடியாக பார்க்கவே முடியாது. அதை பிணமாக பார்க்கறதுக்கு மனசு என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. ஒரு அருமையான ஒரு லைவ் சாட்சி கேட்டோமா இல்லையா? எப்படி ஒரு அருமையான சாட்சிங்க. ஒருவர் செய்த அக்கிரமங்களை சொந்த சரீரம், ஒரு சரீரம் செய்த அக்கிரமத்தை இன்னொரு சரீரம் ஏற்றுக்கொள்வது. பாருங்களேன், உங்கள் மனைவி ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு நிற்கிறாங்க. இவங்களும் உலகம் வரையே உதாசீனப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு வேலூர் ஜெயிலையோ
இல்லை என்னது திருவள்ளூர் ஜெயிலையோ கரெக்டாக சொல்ற திருவள்ளூர் ஏதோ ஒரு ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். அப்போ ஒருவர் செய்த தவறை இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, தவறை சுட்டி காட்டாமல் அன்பை கொடுத்த அப்படின்னால இன்றைக்கு ஆத்மா என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் வேதம் நமக்கு போதிக்குது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரன் பண்ணுவார்கள். அநேக குடும்பங்கள்ல வர பிரச்சனை எங்க இருந்து வருது, சமாதானம் பண்ணுவதற்கு முந்தி கொள்ளாததே காரணம். ஆமே, குடும்பங்கள்ல வருகிற அநேக பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக உங்கள் வீடுகளில் நீங்கள் வாழாததுதான் காரணம். சரியா? சண்டையை மூட்டி விடுறதே என்னதான், சண்டையை மூட்டி விடுறதே பிசாசு தான். சரியா? அங்கே சமாதானத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களா இருக்கணும். ஆமே, நான் கோவப்படும் போது என் மனைவி என்னவா இருக்கணும், சமாதான தூதுவராக இருக்கணும். ஆமே, என் மனைவி கோவப்படும் போது நான் என்னவா இருக்கணும். அப்படி நீங்க 2 பேர் இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களை என்ன பண்ணும், கவனிக்கும். அதுகளுக்கும் இதுதான் செய்தி. ஆமே, சபையில ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை இருந்தா முடியாது. சரியா? கர்த்தர் நல்லவர். ஆமே. அப்ப இந்த அம்மா, அவர் மரித்துட்டார், இனிமே அவரால் என்ன கிடையாது, எந்த பலனும் கிடையாது. அவருக்கு போய் செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்ய வேண்டும்ங்கிற ஒரே ஒரு ஏக்கத்தினாலதான் எதை தேடி போறான், கல்லறையை தேடி போறான். புரியுது உங்களுக்கு? அதுதான் இந்த செல்ஃபிஷ், அதாவது சுயநலம் இல்லாத தேவ அன்பு அநேகர் என்ன பண்ணிடும், அநேகருக்கு என்ன பண்ணிடும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். சுயநலம் இல்லாத அன்பு இன்றைக்கு நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் பாருங்க, இருக்கிற பெரிய 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 நிறுவனங்கள்லாம் வருவதற்கு முன்பாக யாரோ ஒரு மிஷினருடைய சுயநலம் இல்லாத அன்பு தான் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன வந்துருச்சு, கல்வி நிறுவனங்கள் அது இதுன்னு வந்துருச்சு. ஆனால் சுயநலம் இல்லாத கிறிஸ்துவ அன்பு நிறைந்தது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? தன்னுடைய தகுதியை இழந்து வந்தார்கள். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து அங்கே பிச்சை எடுத்துருக்காங்க, தொப்பி எடுத்து தண்ணி ஊற்றி குடிச்சு, இங்கே இருக்க நிலைமைகளை பார்த்து அங்கே போய் சொத்தை விற்று அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து பாதி பேர் மனைவியை இறந்து, பிள்ளைகள் இறந்து, இன்றைக்கு பார்த்தா அவைகள் எல்லாமே இன்றைக்கு என்னவாயிடுச்சு, சுயநலமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறி போச்சு. கிட்ட போக முடியாதுங்க, எந்த ஒரு நிறுவனம் போங்க. இந்த சுயநலம் இல்லாத அன்பு, ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு இல்லாததுனால இன்றைக்கு எல்லாமே என்ன வச்சு, கல்வி நிறுவனங்களாக ஆகிப்போச்சு. எல்லாமே வந்து ஒரு பணம் கொளிக்கக்கூடிய அப்படி ஆகி போனதுனால கிறிஸ்தவ மதம் ஆகி போச்சு. மார்க்கமாக இருக்க வேண்டியது என்ன ஆயிடுச்சு, மதமாக மாறி போகணும். அப்படின்னாலே மத பிரிவினைகள் வந்துருச்சு. நீங்கள் நன்மை செய்யுங்க. நீங்கள் நாளைக்கு பிஷப்பையா நாளைக்கு காலையில் இங்கே வெளியிருந்து ஒரு 100 இட்லியை வச்சு சட்னி சாம்பார் வச்சு வைங்களேன், எல்லா மதத்துக்காரங்களும் சாப்பிடுவோம். இருக்கல, நன்மை பெற்றுக்கொள்ளும் போது எவனுமே எதை பார்க்கவே மாட்டான், மதத்தை பார்க்கணும். சரியா? மதச்சாயம் கிறிஸ்துவ வந்து மதச்சாயத்துக்கு கொண்டாடல. சரியா? அன்பு தான். இப்போ அந்த அம்மா இங்கே போகிறா, ஃபுல்லாக எந்தவித அவளுக்கு லாபமும் இல்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு செய்தார் தானே, அதற்கு நான் என்ன செய்யணும், அவர் பார்க்க போகிறதில்லை, அவர் இனிமே பார்க்க போகிறதில்ல, அவரால் எனக்கு எந்த பலனுமே இல்லை, எந்த இதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் என் இருதயம் அவர் செய்ததை நினைத்து, இப்போ யாரும் எனக்கு விட்னஸ் இல்லை, யாரும் நீ தூண்டி விடலை, அவளே ஓடுகிறாள். ஓடி போய் அதை செய்ய போகிறவர்கள அது கர்த்தர் பார்க்கிறார். ஆமே, அங்கே தான் சொல்கிறார், அருமையான வெளிப்பாடை சொல்கிறார். சரியா? இவ போனது எதுக்கு தான் போனா, அவருக்கு சோர் போனா, அவருடைய சரீரத்துக்கு சோர் போனா. கர்த்தர் அங்குதான் திருச்சபைக்கு உண்டான மிகப்பெரிய வெளிப்பாடை இங்கே தான் வச்சிருக்காரு.
அங்கேதான் வைத்திருக்கிறார். இவன் ஆசையா போய் பார்த்துட்டு அங்கே காணணும்னு இவர் நிற்கிறாரு. இவரை பார்த்துட்டு வேலைக்காரர்னு நினச்சிக்கிறார். தோட்டக்காரர் என்ன பண்ணா நினைத்து கொண்டு, இந்த சரீரத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு அந்த அவர் பேசின பழக்க வழக்கம் தெரியும் தானே, இப்போ என்னுடைய வாய்ஸ் கேட்டது தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ சொல்கிறார், கூப்பிடும்போது தான் அந்த உயிரே அவருக்கு என்ன ஆகுது, திரும்பமாக வருகிறது. சரியா? அந்த உயிர் வந்த உடனே அப்படியே திரும்பி பார்க்குறார். ரபூனி என்ன சொல்கிறார், ரபூனி அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சொல்கிற இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ ஆசையாக போய் என்ன பண்ணுறா, அவருடைய பாதத்தை தொடுறதுக்கு போகிறார். பாதத்தை எப்படி இருக்கும் இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. தொடும்போது அங்கே தான் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை, அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற காரணம். சரியா? என்னை தொடாதே, என்னை தொடாதே. அன்பு இருக்கு, அன்பு இருக்கு. சரியா? ஃபுல் சாக்ரிஃபைஸ் லவ் தான். பட் த சேம் மேனர் யூ ஷுட் நோ த ட்ரூத். அதாவது நம்ம அன்பு தான், அதே நேரங்களில் எதையும் கற்றுக்கணும், சட்டதிட்டம் உள்ள சத்தியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் கண்டிப்பாக அதுவும் தேவை. சரியா? இப்போ தொடாதே அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், என்னடா ஆண்டவர் இப்படி எவ்வளோ பாசமாக நம்ம வந்திருக்கிறோம், ஆண்டவர் நீ தொடாதேன்னு சொல்கிறார். கர்த்தர் தொடுனாலும் ஒரு ரீசன் இருக்குங்க, தொடாதேனாலும் ஒரு ரீசன். கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாமே நம்ம விருப்பப்படி நடக்குமான்னு நடக்காது. நல்லா விளையும் கொள்ளுங்க. எல்லாமே அப்படி சித்தத்தின்படியே நடக்கும். ஆமென். இப்போ இவர் ஏன் தொடாதேன்னு சொன்னார்னு விளங்கினா தானே அதுக்கு காரணம் புரியும் உங்களுக்கு. சரியா? நீ தொடாதே, நான் பாசமாக தான் இருக்கிறேன். சரியா? நம்ம அநேக நேரங்களில் வருத்தப்படுவோம். பார்த்துருக்கீங்களா? நமக்கு பிரியமாக எல்லாம் நம்ம செய்வோம். நம்ம இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்ய நினைப்போம். சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். சில நேரங்கள் என்ன பண்ண மாட்டார், கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். உடனே நமக்கு வருத்தப்படுவோம். நம்ம செய்யறதான்னு நினைச்சோம், நம்ம இப்படி பண்ணல நினைச்சோம், என்னடா நம்ம நல்லா தானே நினைக்கிறோம் அப்படின்னு. சொல்ல புரியுது உங்களுக்கு? ஆண்டவரை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சு விடுங்க. உங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதை காட்டிலும் அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறது தான் ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஆமென். அதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. ஆமென். உங்களை உட்காருன்ட்டாருன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை உட்காருங்கிறது அவருடைய சித்தமாக இருந்தால் நீங்கள் உட்கார்ந்தா இருக்கணும். உங்களை போங்கன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் போகணும். நம்ம வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மகிட்ட 2 வசனம் இருக்கு. ஒன்று, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். இது ஒரு வசனம். இது சொல்றது பேதுரு. சரியா? சபைக்கு சொல்கிறார். இன்னொரு வசனம் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு. இப்ப நீங்க சித்தத்தை அறிந்து கொள்ளாம வசனத்தை எடுத்தீங்கன்னா அவர் உங்க மேல என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, வசனத்தை படிச்சுட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனணும்னு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா சித்தம் என்ன சொல்லுது, உங்க என்ன சொல்லுது, இதை மூவ் பண்ணு. நம்ம கிறிஸ்துவங்களை எல்லாத்தையும் செஞ்சிடணும். அப்ப அங்க என்ன நடக்காது, ஜெயம் உண்டாகாது. அங்க என்ன உண்டாகாது, வெற்றியான வாழ்க்கை உண்டாகாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வெற்றியான வாழ்க்கை உண்டாகாது. அப்ப என்னன்னா உங்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை தோல்வி போல தெரியும். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், வேதம் விசுவாசிக்கத்தானே சொல்லுது, அதனால நான் விசுவாசிக்கிறேன். சரியா? ஆனா அது சித்தமா? அது எப்பொழுதுமே உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயமான வாழ்க்கை வேணும்னு சொன்னா சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அவருடைய சத்தம் கேட்கிற அளவிற்கு உங்களுடைய செவித்திறன் என்னவா இருக்கணும், விருத்த சேதனம் பண்ணி இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும்படியாக
நீங்கள் உலகத்திலிருந்து பிரிந்து உட்காருகிற அவருடைய சமூகத்தில் உட்காருகிற பழக்கம் வேண்டும். ஆமென். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் நம்முடைய திறமைகளை அப்ளை பண்ணும்போது வாழ்க்கையில ஃபெயிலியர் வந்துடும். ஆமென். இந்த ஸ்திரீக்கு ஆசை அவருடைய சரீரத்தை தூக்கணும். இப்ப உயிரோட வந்துட்டாரு, போய் அப்படி பாதத்துல விழுகிறா, தொடாதேன்னு சொல்றாரு. ஆமென். இப்ப எதற்காக சொல்ற தொடாது? இதுதான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? ஏன்னா ஆண்டவர் பாவ நிவர்த்தி செய்வதற்காக அந்த இரத்தத்தை எடுத்துட்டு இப்ப எங்கே போனோம்? பிதாட்ட போய் பரலோகத்துல போய் பலிபீடத்தில் செய்ய வேண்டிய அநேக விஷயங்களை அவர் செய்யணும். சரியா? இதுதான் இதுல இருக்கிற கீ, இதுல இருக்கிற ரகசியமும் கீயும். அதை குறித்து உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். பாவ நிவர்த்தி செய்கிற காரியங்கள்ல 2 காரியம் சபைக்கு தெரிந்து கொள்ள முடியாம மறைவாகவே இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஈஸியா விளங்கி கொள்வீங்க. சரியா? உங்களுடைய விருப்பம் என்பது வேற, சத்தியம் என்பது வேற. அது நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நினைக்கிறோம், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டாரு, அதனால நான் என்ன பண்ணிடுறேன், சும்மா வந்து ஒரு சாமி கும்பிட்டு அப்படி போறீங்கிற போது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இருக்காது. சரியா? இங்க 2 காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அதுவும் நல்லா ஈஸியா உங்களால் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு உங்களுக்காக செய்யப்படுகிறது, இன்னொன்னு நீங்க செய்ய வேண்டியது. 2 இருக்கு. பாவ மன்னிப்புல என்ன இருக்கு? 2 காரியம் இருக்கு. ஒண்ணு நான் செய்யணும், இன்னொன்னு எனக்காக அவர் செய்தல். சரியா? இந்த 2 காரியம் விளங்கணும். யாருக்காவது 3வது வேணா போற மாதிரி இருக்க, பக்கத்தில் செக் பண்ணிக்க. விசா இல்லாமல் டிக்கெட் இல்லாமல் கிளம்பலாம் நினைக்காத. நம்ம எந்த அளவுக்கு விழித்திருக்கிறோமோ அதே அளவுக்கு விழித்திருக்கிறவன் பிசாசானம். ஆமென். அவன் வந்து எப்படி நமக்கு யூத ராஜசிங்கமோ அது போல அவன் கட்சிக்கிற. இங்கிட்டு சாந்தினா கர்த்தருக்குள்ள வந்துடலாம், அங்கிட்டு சாந்தினா பிசாசுக்குள்ள போயிடலாம். சரியா? அதனால இடையில யாரும் நினைச்சு கூடாது, தூங்க கூடாது. சரியா? அப்படி தூக்கம் வந்தால் லைட்டாக இது பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்போ இந்த ஸ்திரீ தொடும்போது என்னை தொடாதேன்னு சொன்னார். தொடாதே, நான் இங்கே போகணும், பிதாவிடத்திலே போகணும். இப்போ 2 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஈஸியாக உங்களை விலை கொள்ளுது. ஃபர்ஸ்ட் வந்து உபாகமத்துக்கு வாங்க. சாரி, லேவியராகமம் வாங்க. 4வது அதிகாரம் 6:27 வாசிங்க. அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு போகலாம். அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்திலே தெரித்ததானால் ரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். அதாவது என்ன சொல்றேன்னா, இதுல இருக்க ரெவல்யூஷன் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் இன்னும் போய் என்ன செய்யல, எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்துல என்ன செய்யல, இந்த சாட்டிஃபை பண்ணல. சரியா? உங்களுக்கு இப்பதான் உயிரோட எழுப்பி இருக்கிறார். இப்ப போகணும், எங்க போனோம்? பிதாவிடத்துக்கு போகணும். அங்கே போய் என்ன செய்யணும்? பலிபீடத்தில் இந்த காரியங்களை செஞ்சு இதை கனப்படுத்தணும். இந்த காரியத்தை பரலோகம் அங்கீகரிக்கணும். அதனால வெளிப்படுத்தும் விசேஷத்துல 6வது அதிகாரம் 5 வாச்சிங்கன்னா 6 வாச்சிங்கன்னா அவருக்கு தகுதி கொடுக்கப்படுது. இந்த முத்திரைகளை உடைக்கிறதுக்கு யாருக்கு தகுதி கேட்கப்படும் போது அவர் அடிக்கப்பட்டு இப்படி உயிர் விட்டதுனால அவருக்கு என்ன கிடைக்குதான்? ஓத்தி. அதனாலதான் அவர் தகுதி பெறுகிறார். அது படிச்சீங்கன்னா தெரியும். அது வெளிப்படுத்தும் விசேஷத்துல நீங்க நல்லா கவனிங்க. இப்ப இவ என்ன பண்ணிடக்கூடாது, இன்னும் பாவம் பண்ணி என்ன செய்யல, பரலோகத்துக்கு போய் பலிபீடத்துல சிந்தி அதை ரெக்டிஃபை ஆனாதான் அதை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கிடைக்கும். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு அல்ல, விலகி கொள்ளணும். இப்ப இந்த ரத்தம் இருக்கு பாருங்க, இந்த ரத்தம் உள்ளத யாரா ஒருத்தங்க தொட்டா அது பரிசுத்தமாயிரும். சொல்ல புரியுது உங்களுக்கு? இந்த வெளிப்பாடு உங்களுக்கு நல்லா விலகி கொள்ளுமா சொல்றேன். ஏதேன் தோட்டத்துல எதுக்கு ஏதேன்ல இருந்து இவனை விலக்கி விட்டாரு? ஆதாம் ஏவாளையும் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க?
பாவம் பண்ணிட்டு இப்ப எதுவும் இருக்கு, ஜீவ விருட்சமும் இருக்கு. பாவம் செஞ்சுட்டு ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டான்னா பாவியாவே என்ன பண்ணிடுவான், பாவியாவே ரொம்ப நாளைக்கு இருப்பான். புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதனால என்ன பண்ணாரு, உனக்கு பாவம் ரிலீஸ் ஆனாதான் சாப்பிட முடியும். சரியா? இப்ப இந்த ஸ்திரீ இருக்கால, இவ தொடுறதுக்கு ஏன் தடை சொல்றாரு? நான் இப்ப பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தி வந்துட்டேன், இந்த ரத்தம் உள்ள நான் தான் கொண்டு போனது. இப்ப என்னை நீ தொட்டுட்டீன்னா நீ பாவ மன்னிப்பு பெறாமல என்னவாயிருவ, பரிசுத்தமாகி விடுவாய். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இந்த லேவியராகம 6:27 வீட்டுல போய் நல்லா வாசிங்க. இதை தொட்டாலே அது என்னவாயிரும், பரிசுத்தமாயிரும். அதனாலதான் அந்த ஹோலி பிளேஸ்ல வச்சு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பரிசுத்தமா அதை ஹேண்டில் பண்ண சொல்றாரு ஆண்டவர். சரியா? அப்ப இவ வந்து என்ன பண்ணிடக்கூடாது, தொட்டு அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. சரியா? அப்ப என்ன, நான் திரும்பமாக மேல போய் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பாவம் மன்னிப்பு வரும். எப்போ வரும்? பரிசுத்த ஆவியானவர் வந்து சத்தியங்களை விளங்கி சொல்லும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஆவியை பெறுகிற அனுபவமும் கிடைக்கும். இவர் போய் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. யார் போய் செய்ய வேண்டிய வேலை இருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக மரணம் சம்பவித்தது. அவர் மரித்து கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. அதனாலதான் நீங்கள் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவர் உண்மையாகவே சுமந்து தீர்த்தார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். சுமந்து எப்படி தீர்த்தார். சரியா? சிலுவையில சுமந்த வரைக்கும் நமக்கு தெரியும் எப்படி தீர்த்தாருங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சரியா? அப்போ உயிரோட அவர் எழுப்பட அப்படி படுத்திருக்கிறார். அப்ப இவர் உயிரோட எழுப்புனது பிதாவாகிய தேவன். சரியா? சரீரத்தை உயிரோட எழுப்புனது யாரு? பிதாவே. எப்படிப்பட்ட சரீரம்? மகிமையான சரீரம். இயேசு ஊழியம் செய்யும் போது இருந்த முகம் அவருக்கு இருந்துச்சா? மகிமையா வந்தாரு. அப்ப இயேசு உயிரோட இருக்கும்போது ஊழியம் செஞ்சாரு, 33 வருஷம் ஊழியம் செஞ்சாங்கல்ல, அதே முகம்தான் உயிரோட எழுப்பி சீசர்கள் மத்தியில் அப்பியர் ஆகும்போது இருந்துச்சா? கரெக்டா சொல்லுங்க, இருந்துச்சா இல்லையா? ஏன் இல்ல? ஒரே மாதிரி இல்ல. அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? வேலைக்காரர் இருக்கிறாங்க. இவர் ஏதோ ஊருக்காரர் போலுக்கு. அவரை பார்த்து தோட்டக்காரனாங்க. சீசர் என்ன சொல்றாங்க? என்ன யார் நீர், எருசலேம்ல இதை பத்தி தெரியாம இருக்கிற, அறியாதவரா இருக்கிறீர? பேசிட்டே போறாங்கல்ல, கான்வர்சேஷன் போகுது இல்ல, அறியாதவரா இருக்கிறீர. ஒரு தீர்க்கதரிசி எங்களோட இருந்தாரப்பா, அவர் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப இதுல இருந்தாரு, வாக்குல வல்லவன் எல்லாம் பண்ணாரு, கொலை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க. இன்றைக்கு 3ஆவது நாள் ஆயிடுச்சு. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்க. நீர் என்ன அப்ப கூட பாக்குறாங்க, என்ன முகம் இல்ல, அந்த முகம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மகிமையின் சரீரத்தில் நமக்கு என்ன முகம் வராது, இந்த மாமிச முகம் வராது ஐயா. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எதை வைக்கவே கூடாது. இந்த கை வச்சு கும்பிடுறது, சில படத்தை வச்சு கும்பிடுறது, உருவம் வச்சு கும்பிடுறதுக்குலாம் என்ன கிடையாது, வேதம் அனுமதிக்கிறதே கிடையாது. அதனாலதான் பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார் கொரிந்தியர் புத்தகத்துல. என்ன தெரியுமா சொல்றாரு? நான் மாம்சத்தின்படி நாங்கள் இயேசுவை அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆமே. மாம்சத்துல வந்தாருதான், ஆனா நீ நாங்க என்ன பண்ண மாட்டோம், அவரை அறிய மாட்டோம். அதுல இல்ல. இப்ப ஏன் அவரு ஆவியா இருக்கிற வார்த்தையாகிய தேவன். இப்ப யார் அவரு? ஆவியா இருக்கிற வார்த்தையாகிய தேவன். ஆமே. இம்மானுவேல். புரியுதா உங்களுக்கு? உங்களோட என்னோட இப்ப இருக்கிறார், நமக்குள்ள இருக்காரா இல்லையா? எப்படிப்பட்ட உருவத்துல இருக்காரு தெரியுமா? ஆவியா இருக்கிற வார்த்தையாகிய தேவனாக இருக்கிறார். ஆமே. இப்ப சரீரத்துல இருந்தார்னா, என்னோட இருந்தார்னா, எனக்கு அவருக்கு எப்படி உறவு வரும்? ஹோமோசெக்சுவல் மாதிரி வந்துடும். என் மனைவியோட இருந்தாரா எனக்கு என்ன கணக்கு? சரீரத்தில் வர முடியுமா? சரீர உணர்வுகள் வேறு, ஆவிக்குரிய உணர்வுகள் வேறு, ரெண்டு வேற வேற. ஆமே. இப்ப இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்ப என்னை ஏன் தொடக்கூடாதுன்னு சொன்னாரு? நான் மேல போறேன். இப்ப என்னை தொட்டுட்டீன்னா நீ என்ன ஆயிடுவ?
பரிசுத்தமாயிருவேன். ஆனா உன் பாவம் என்ன பண்ணல, மன்னிக்கப்படல. அதாவது எப்படி உதாரணம் சொல்றேன் பாருங்க, நெருப்புல ஒருத்தன் நெருப்பை ஊற்றி ஒருத்தன் மேல என்ன பண்ணிவிடுங்க, பற்ற வச்சு விட்டீங்கன்னா பாதி எரிஞ்சு அவனை காப்பாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதி அசிங்கம் மாத்திரம் இல்லைங்க, அந்த உணர்வு அது எப்படி இருக்கும், அது அவனால் என்னவே பண்ணிக்க முடியாது. ஒரு பக்கம் எரியும் தானே, இந்த உயிர் என்ன பண்ண முடியாது, இந்த ஜீவனை அனுபவிக்கவும் முடியாது. இது என்ன ஆயிடுச்சு, இந்த பெயினை தள்ளி விடவும் முடியாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? பாதி எரிஞ்சு பாதி உயிரோட இருந்தா ரொம்ப ரணம். அந்த மாதிரி கத்தி தான் என்ன சொல்லிடுவாங்க, எங்களை இன்ஜெக்ஷன் போட்டு என்ன பண்ணிருங்க, ஆளை காலி பண்ணிருங்க சொல்றாரா? சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்ப இந்த அம்மா என்ன பண்ணக்கூடாது, இப்ப இந்த ஸ்திரீ தொட்டுட்டு என்ன ஆயிடக்கூடாது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமலே என்ன ஆயிடக்கூடாது, பரிசுத்தம் ஆயிடக்கூடாது. அப்படின்னா சின்னர் பாடியில ஹோலி பிரசன்ஸ் தங்குச்சுன்னா ரொம்ப டேஞ்சரான விஷயம், தேவனை அனுமதிக்கிறது இல்லை. சரியா? அப்ப நீ கிளம்பி போ, இப்போ உனக்கு நேரம் இல்லை, என்னை தொடுவதற்கு இப்போ உனக்கு நேரம் அல்ல, ஏன்னா லேடி. சரியா? இப்ப நான் யார்கிட்ட போறேன் இப்ப? அப்ப ரெண்டு காரியத்தை இங்க நல்லா விளங்கி கொடுங்க. அதான் உங்களுக்கு இன்றைக்குள்ள செய்தி. ஒண்ணு, நாம என்ன செய்யணும், அதாவது லேவியராகம் 4 வாசிங்களா. அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னதியில் அதை கொல்ல கடவன். அதாவது பாருங்க, இது வந்து யாருக்கு செய்யணும், ஆசாரியனுக்கு செய்யணும். இரண்டு வாசிங்க, 4:2 வாசிங்க, அப்ப ஈஸியா வளரும். நீ இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றையும் அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒருவன் அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால், சரியா? அறியாமல் செஞ்சிருப்பீங்க, இன்னொருத்தர் செஞ்ச பாவத்துக்கு உட்பட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட பாவங்களுக்குன்னு ஒரு பலி இருக்கு. சரியா? இன்னொன்று பொதுவான பலி. இது ரெண்டு விளங்கிக்கணும். ரெண்டு விளங்கினா தான் உங்களுக்கு ஏன் நம்ம ஒவ்வொரு வாரமும் மாசமும் கம்யூனியன் எடுக்கணும்னு உங்களுக்கு புரியும். சரியா? இந்த பலி இப்ப நான் சொல்லுறது 4 பலியை பிரிக்கிறார். இந்த இடத்துல 4 நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பிரீஸ்ட், அவருக்கு செய்யணும். இது யாருக்கு செய்யணும்? 4 வந்து பிரீஸ்டுக்கு செய்யணும். சரியா? இப்ப நான் சொல்ற மாதிரி 4:15 வாசிங்க. சபையின் மூப்பர் கர்த்தருடைய சன்னதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். யார் இது? சபையின் மூப்பர்கள். முதல்ல யாரு? ஆசாரியர். சரியா? இப்ப இது யாரை கொல்லணும், அந்த இதை வந்து யாரு கொல்லணும்? கர்த்தருடைய சன்னதியில் அதை என்ன பண்ண போறாங்க? 4 நாள்ல பாருங்க, கர்த்தருடைய சன்னதியில் அதை யார் கொல்லணும்? ஆசாரியன் கொல்லணும். சரியா? ஆசாரியன் கொல்லணும். இப்ப ரெண்டாவது சபை மூப்பர், எல்டர்ஸ். லேவியராகமும் 15 யார் கொல்லணும்? அது யார் தான் கொல்லணும்? 15 வாசிங்க. சபையின் மூப்பர் என்ன பண்ணணும்? கையை வைக்கணுமா இல்லையா? கை வச்சு யார் கொல்லணும்? சபை மூப்பர்கள் கொல்லணும். நான் சொல்றது ஒரு விளங்குதா உங்களுக்கு? கையை வச்சு சபை மூப்பர் தான் கொல்லணும். சரியா? இப்ப மூணாவது 4:22 வாசிங்க. ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால், தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளம் கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அவன் கொல்ல கடவன். இப்ப இதை யார் கொல்லணும்? பிரபு. முதல்ல யாரு? ஆசாரியன், அவனும் கொல்லணும். அடுத்து யாரு? மூப்பர்கள் கொல்லணும். மூணாவது யாரு? பிரபுக்கள். சரியா?
இவனும் என்ன பண்ணணும்? இவன் தான் கொல்லணும். கையை வச்சு சொல்ல புரியுதா உங்களுக்கு? கையை வச்சு யார் தான் கொல்லணும்? இவன் தான் கொல்லணும். அடுத்து ஜனத்துக்கு 4:29 வாசிங்க. தான் செய்தது பாவம் என்று தனக்கு இல்ல 4:20 பாவ நிவாரண பலியின் தலைமேல் 27 இருந்து வாசி கரெக்டா. சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமை இது யாரு? ஜனங்க, ஜனங்கள் சாதாரண ஜனம். It's a common people. அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் அவங்க செய்யணும். 4 குரூப் இருக்கு. பிரிச்சு காமிச்சனா இதெல்லாம் யார் தான் செய்யணும்? இதெல்லாம் அவன் ஆசாரியனுக்கு செஞ்சுக்கணும். லீடருக்கு செய்யணும். காமன் பீப்புள் செய்யணும். சரியா உங்களுக்கு? இது ஒழுங்கா விளங்கினா தான். இது வந்து பொதுவான பாவ மன்னிப்பு அல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரியன் செய்யற பாவ மன்னிப்பு அல்லது. சரியா? இண்டிவிஜுவல் இது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பொதுவா பண்ணிட்டு நம்ம மாசம் என்ன பண்றோம்? ஒவ்வொரு மாசம் என்ன பண்றோம்? வாரம் என்ன பண்றோம்? கம்யூனியன் எடுக்கிறோம். எதுக்கு? இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கினா தான் புரியும். இந்த சத்தியம் விளங்கினா தான் இதை என்ன செய்யணும்? நம்ம பலி கொடுக்கணும். ஆனா அந்த பலிக்கு பேர் தான் என்ன பண்றோம்? அவருடைய இதை ரிமெம்பரன்ஸ் பண்றோம். சரியா? கொஞ்சம் புரியுது மாதிரி இருக்கும். கடைசியில் புரியும். இப்ப 2வது இதையும் காமிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவன் தான் கொல்ல கடணும். சரியா? நம்ம தான் செல்ஃபா நம்ம தான் கன்ஃபர்ஸ் பண்ணி பாவத்தை அறிக்கையிட்டு அறியாம பண்ணிடுவோம் தானே. வீட்டுக்கு போறியா? கேட்டு போறியா? சரியா? உங்க மாமியா ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ லேடிஸ் சிஸ்டர்ஸ்லாம் போறீங்க. டக்குன்னு உங்க மாமியா ஃபோன் பண்ணோன்னு உங்களுக்கு என்ன வருது வாயில? அந்நிய பாஷையா வரும்? என்ன வரும்? இந்த சாத்தான் ஏன் ஃபோன் பண்ணுது? இப்போ இந்த பேய் எதுக்கு ஃபோன் பண்ணு? அப்படிதான் நினைப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்ப போகுது போலுக்கு பயந்துக்கிட்டே தான் நினைச்சுவாங்க. என்னத்தை வாயை திறந்தா அபிஷேகமா பேசுமே, என்ன பண்ண போதும் இது. சரியா? ரட்சிக்கப்பட்டும் நம்ம மாமியார்கள் எப்படிக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்தாவியை பெற்றோம் நம்மளுக்கு சுபாவம் மாறலைன்னா இன்னைக்கு சரியா நெத்தி அடி தானே இந்த சாட்சி. எல்லாருக்குமே தோல் உரிச்சு கொடுத்தது மாதிரி. ஆமே, நம்ம சின்னதாக மன்னிக்க மாட்டோம். சின்ன விஷயங்கள் என்ன செய்ய மாட்டோம்? மன்னிக்க மாட்டோம். சரியா? ஆதாம் ஏவாளிலிருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆதாம் ஏவாளிலிருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆதாம் ஏவாள் என்ன சொன்ன? ஆதாம் எலும்புக்கு எலும்பு, சதைக்கு சதை. அவன்கிட்ட இருந்த மார்பகம் இப்போ அவன்கிட்ட இருக்கு. இவன்கிட்ட தான் இருந்துச்சு எல்லாமே. சரியா? இப்போ உருவாக்கி வச்சிருக்காரு. பார்த்த உடனே அழகா. ஏவாளை எப்படி படைச்சாரு? ஆதாம் எப்படி படைச்சாரு? சிருஷ்டி தரான். ஏவாளை என்ன பண்ணாராம்? உருவாக்கினா இருக்கா. ஹீப்ரூல பாத்தீங்கன்னா டிசைன் பண்றாரு. என்ன பண்றாரு? ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்கல்ல, டிசைனர் ஒருத்தர் ரூபாய் போய் கேளுங்க. அது சும்மா கல்லுகள் அள்ளி போட்டு பண்றது. என்ன பண்ணிருக்கு? டிசைன் பண்ணிருக்கு. அப்ப அந்த டிசைன் பண்ணா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? டிசைன் தானே பாக்குறோம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆதாமுக்கு ஏவாள் எப்படி இருக்கணுமா? டிசைன் பண்ணப்பட்டதா இருக்கணுமா? சரியா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆதாமுக்கு வந்து வயசு 30. உருவாக்கி இருக்கும்போது என்னது வயசு எவ்வளவு? 30 வயசு. இப்போ ஏவாளை உருவாக்கி இருக்காரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம எல்லாமே டிசைன் பண்ணி சேவ் பண்ணி எல்லாமே என்ன பண்ணோம்? இந்த வேர்ல்டு செட்டப்ல வந்துட்டோம். உண்மையா இருக்குன்னா எப்படி சொல்றேன் பாருங்க. இந்த புருவம், மீசை இதெல்லாம் எதுவுமே ட்ரிம் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லா தாடி. சரியா? நல்லா கவனிங்க. மைண்டுக்காக கொண்டு வரேன். ஆதாம் எப்படி இருக்காரு? ஃபுல்லா அப்படி இருக்கு. முடி, மீசை, முடி, ஃபுல்லா தாடி.
கண்ணு தான் தெரியுது. இதுல இருந்து என்ன இருக்கு? எல்லாம் முடி, கம்பு உள்ள முடி, நிர்வாணமா பார்த்துங்க. இப்படிதான் ஆதாம் நிற்கிறாரு. இப்ப ஏவாளை பாருங்க. ஏவாளுக்கு மூஞ்சிலாம் தாடி இருக்க, இங்கெல்லாம் தாடி இருக்க. ஏவாள் எப்படி இருக்கிற ஆதாமுக்கு? இவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான்? சொல்றது புரிஞ்சு கொள்ள முடியுதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ எதுக்கு காட்டி கொடுக்கணும்? ஏன் 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்கணும்? ஏன் யார் இயேசுன்னு ஏன் தெரியல? தெரியுமா? ரீசன் தெரியுமா? எல்லாரும் ஒரே மாதிரி தாடி, ஒரே மாதிரி கிட்ட போய் பார்த்தா தாங்க தெரியும் இவர் யாருன்னு. நான் சொல்றது புரியுதா? நீங்க அப்படி ஒரு பிக்சர் வேணும்னா நேரம் எங்கே போய் பாருங்க. இந்த ஆப்கார் சேனல்ல போனீங்கன்னா ISS தீவிரவாதிதான் இருப்பான். ஊர் அப்படிதான் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அடையாளம் தெரியுதுங்க. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஓ இவங்களா அப்படின்னு. பொதுவாக பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்க தாடி வச்சு பார்த்துருக்கீங்களா? ஆட்களை பார்த்துருக்கீங்களா? இஸ்லாமியர்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் சில பேர் ட்ரிம் பண்ணிடுறாங்க. சரியா? ஆனா ஒரிஜினல் எப்படிதான் டிசைன், அவனுடைய டிசைன் அப்படிதான். ஃபுல்லா தாடி கீடி எல்லாமே எதையுமே ட்ரிம் பண்ணக்கூடாது. எதை என்ன பண்ணக்கூடாது? சரி, மீசையை மட்டும் வளைச்சு விட்டுக்கணும். இப்ப ஏவாள் எப்படி இருக்கிறா? மெழுகு பொம்மை மாதிரி இருக்காரா இல்லையா? அதான் டிசைன் பண்ண. ஏவாள் என்ன பண்ணாரு? தூக்கி விடுவா கேட்ட பாருங்க. தான் கேட்ட நான் சொல்றது புரிஞ்சு கொள்ள முடியுதா? ஆதாமுக்கு ஏவாள் எப்படி படைச்சாரு? மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் பெண்ணை தனியா படைச்சாரு, ஆணை தனியா படைச்சாரு. சரியா? அதனால ஆணை என்ன பண்ணாரு? சிங்கத்தை பாருங்க எப்படி இருக்கு? பெடரி குடியோட எப்படி இருக்கு சிங்கம்? கட்சிக்கிற சிங்கம் மாதிரி இருக்கா? பெண் சிங்கம் எப்படி இருக்கு? இப்ப ரெண்டையும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண் எப்படி இருக்கணும்? அப்படியே முடி கிடியுமா அசிங்கம். இப்ப எல்லாம் சிங்கிறான். இப்ப அசிங்கிறான். அதான் மெஜஸ்டி. அன்னைக்கு என்ன பண்ணாரு? ஏன்னா ஆண் பலமாக இருக்கணும், அழகா இருக்கணும் அவசியமே கிடையாது. ஆண் எப்படி இருக்கணும்? பலமா இருக்கணும். பெண் குணத்துல அழகா இருக்கணும். சரியா? அதனாலதான் ஆதாம் எப்படி படைச்சாரு? ஏவாள்கிட்ட இருந்து, ஆதாம்கிட்ட இருந்து ஏவாள. ஆதாமுடைய சரீரம் ரொம்ப ஸ்ட்ராங். அவனுடைய ஹார்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வீக். ரொம்ப வீக். பாடி தான் ஸ்ட்ராங். பெண் எப்படி தெரியுமா? பாடி சாஃப்ட், ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங். சொன்னால இல்லையா சாட்சி? ஏய் வருவனி ஓ வருவ வந்தாரா இல்லையா? நான் ஒரு காலத்தில் கூடியாயிருந்தேன். ஏய் அடக்கிறேன். அதுதான் அந்த ஃபீல் பண்ணுறேன். அவன் அதனாலதான் ஆதாம்ல இருந்து ஆதாம்கிட்ட இருந்தது அது ரெண்டும். அதை எடுத்து ஃபீமேலா உருவாக்கி டிசைன் பண்ணி உனக்காக உன்னுடைய அவளை யாருக்காக படைச்சாரு? ஆதாமுக்காக படைத்தார். ஏவாள் ஆதாமுக்காக படைத்தார். அதனாலதான் கல்யாணம் பண்ணும்போது உனக்கு பொண்டாட்டியை பிடிச்சிருக்கான்னு கேட்கிறார். மனைவியை பிடிச்சிருக்கா கேட்கிற காரணம் என்ன? அப்பதான் அவனால என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு காரணம் பிடிச்சிருந்தா தான் அவன் லைஃப் என்ன பண்ண முடியும்? ரன் பண்ண முடியும். சரியா? இப்ப ஏவாளை எப்படி படைத்தார் கர்த்தர்? ஆதாம் ஏன் படைத்தார்? சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்படியே நல்லா சந்தோஷமா ஜாலியா அப்படி இருக்கும் போதான் பாவம் வந்த உடனே இப்ப என்னட்டான்? சரீரமே சொன்னானா இல்லையா? என் சரீரத்துக்கு சரீரம், அவயத்துக்கு அவயம், எலும்புக்கு எலும்பு, இப்படி டூயட் பாடினா அங்கிட்டு போய் கட்டி பிடிச்சி ஓடனா அங்கிட்டு ஓடனா பாவம் வந்த உடனே என்னட்டா? ஸ்திரீட்டா. பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி இது மூணாவது வீட்டுக்காரி மாதிரி என்ன பண்ணிட்டான்? பாருங்க, இந்த வேலையை தப்பிச்சுக்காதீங்க. நானா உங்கள்கிட்ட பொம்பளை எனக்கு முன்னாடி வந்து கேட்டேன்,
பொம்பளை சுக்கு நானா கேட்டேன், முன்னாடி நானா கேட்டேன். முதல் குற்றவாளி யாரு? இவ. இந்த பழத்தை தான் கொடுத்தா. ரெண்டாவது குற்றவாளி இவளை உண்டாக்கின நீர். நான் எங்க கேட்டேன்? எனக்கு பெண்ணு நான் கேட்டேன்னா தனிமையா இருப்பது நல்லதுன்னு நானாக்கி சொல்லி புலம்பி பாடிட்டே இருந்தேன், பாட்டு பாடிட்டு இருந்தேன். நீங்க தானே பண்ணிட்டியா? நீங்க தானே கொடுத்தீங்க. இப்ப என்னை வந்து குற்றவாளி ஆக்கிவிட்டு என்ன பண்றது? அங்க ஆரம்பிச்சதாங்க அந்த சுயநீதி. இன்னைக்கு வரைக்கும் குடும்பங்களை காலி பண்றது காரணம் இந்த சுயநீதி தான். ஆனா கேட்டீங்கன்னா நான் தான் கரெக்டுமா, பெண்ணை கேளுங்க, அவன் தான் கரெக்டுமா. ஏன்னா அவ வியூவில் அது கரெக்டாக இருக்கும், இவன் வியூவில் இது கரெக்டாக இருக்கும். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேதத்தை உள்ள சென்டராக வச்சுட்டு ஆண்டவராக இயேசுன்னு சொல்லி வார்த்தையை வச்சுட்டு நானும் கரெக்ட் இல்லை, நீயும் கரெக்ட் இல்லை, வசனம் என்ன சொல்லுதோ அதான் கரெக்ட். ஆமென். அதுக்கு ஒரு சாட்சி தான் இன்னைக்கு நம்ம கேட்ட சாட்சி. இவங்க சைட்ல இருந்து கை காமிக்கிறதுனா 1000 காரணம் காமிக்கலாம் அவரை பத்தி. அவர் சைட்ல இருந்து இவங்களை கை காமிக்கலாம்னா 1000 காரணம் காமிக்கலாம். ஆனா இடையில கிறிஸ்து இருந்ததுனால இன்னைக்கு சாட்சி உள்ள ஜீவி. ஆமென். இந்த நூற்றாண்டுல இன்னைக்கு இந்த என்னது இன்னைக்கு ஆண்டுகளால உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்களும் உங்க வீட்டுல என்ன பண்ணாதீங்க, ஜட்ஜா இருக்காதீங்க. சரியா? ஜட்ஜா இருந்தோம்னாலே மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். சரியா? சமாதானம் பண்றதுனால இருக்க பழகிக்கணும். சரியா? ஆட்டோமேட்டிக் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வந்துடும். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆமென். அவர் சொல்றதை நம்ம கேட்கலன்னா மாட்டிக்குவாங்க. அதான் உங்களுக்கு சொல்றேன், தொடாதேன்னு சொன்னா தொடாதீங்க. ஏன் தொடாதேன்னு சொன்னாருன்னு கற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கை நல்லா வரும். ஆமென். சரியா? இப்ப மீறி போய் தொடரல, நிக்கிறா, அதுக்கப்புறம் தான் செய்தி. சரியா? இப்ப அடுத்த பாயிண்ட் வருவோம். இது வந்து இண்டிவிஜுவலா அவங்க செய்யற பாவங்களுக்கு அவங்க வந்து கொல்லணும். சரியா? இப்ப அடுத்தது ஒன்று சொல்றேன், இது ரொம்ப விளாவரியா சொல்லலாம், இது ஒரு நாள் மேட்டர் கிடையாது, நான் விலகி கொள்றதுக்காக சொல்றேன். சரியா? அப்பதான் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னொரு பகுதி வாங்க, அடுத்த பகுதி வாங்க. இந்த இடம் வந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஆசாரியன் தான் கொள்வான் இந்த பகுதி. சரியா? இது வந்து லேவியராம் 16 போங்க, 16-17 வாசிங்க. பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து. இது யாருக்கு? இப்ப இந்த பலி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யற பலி, மகா பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் உள்ள போனோம். சரியா? இதை யார் தான் செய்யணும்? பிரதான ஆசாரியர் தான் செய்யணும். விளங்க கொள்ள முடியுதா? இதை யார் யாருக்காக செய்யறான்? தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் சபையார் அனைவருக்காகவும் செய்யற காரியம். சரியா? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நமக்கு செஞ்சாரு. இதுல 2 விஷயம் இருக்கு, ரொம்ப ஆழமான விஷயம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யறதே இல்லை, இதை பத்தி எல்லாம் புரிஞ்சு கொள்றதே இல்லை. நம்ம ஒரே அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுது. என்ன நம்மளே நினைச்சுக்கிறோம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு. அதனால என்ன டீச்சிங் வந்துருச்சு தெரியுங்களா? என்ன டீச்சிங் வந்துருங்களா? இவர் எனக்காக மரித்தாரு தானே. கடந்த கால பாவம், இந்த கால பாவம், இனிமே நான் செய்யக்கூடிய பாவம், எல்லா பாவத்துக்கும் சிலுவையில மரித்தார், வாயில வடை சுட்டது காரணம் இந்த அறிவு இல்லாம பண்ண. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அன்றாடம் வாரம் செய்யற பாவங்களுக்கு வருது. சரியா? அப்ப இந்த அக்கிரமம் என்ன, இதனுடைய மீறுதல் என்ன, ஏன் போக்காடா போச்சு, ஏன் 2 ஆடு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறது. அதனாலதான் அன்னைக்குள்ள பரிசுத்தவன்களாம் சொன்னாங்க, பாரு நான் ஒரு லெட்டர் மட்டும் எழுதுறேன், யாக்கோபு எழுதுறேன், அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு லெட்டர் எழுதுறேன், பாப்பா இந்த மாதிரி ஜென்டைல்ஸ் இருந்து வர்றீங்க, வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் எழுதுறேன், பேலன்ஸ் எல்லாம் எங்கே போய் கற்றுக்கணும், இதெல்லாம் எங்கே போய் கற்றுக்கணும். நீங்கள் போய் அன்னைக்கு இருக்கிற
தேவனுடைய சபையில மோசேயுடைய ஆகமங்களை அன்றாட வாசிக்கிறது உண்டு. வார வாரம் இங்க வாசிக்கப்படுது. அங்கே போய் கத்துக்குங்கன்னு சொன்னாரு. நம்மால அதை விட்டாச்சு, அந்த பக்கமே போறது இல்லை. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அது 15 இருக்க அப்போஸ்தலர் இல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அதாவது 15 எடுங்க. அப்போஸ்தலர் 15 19 வாசிங்க. 19, 20, 21. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாதென்றும், விக்கிரங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்று நான் தீர்மானித்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. விக்கிரங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி. அப்படின்னா இது மட்டும்தான் நினைக்காதீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அழகா சொல்ற பாருங்க. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலங்கள் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். ஆமென். என்ன சொல்ல வர்றாரு? நான் லெட்டர்ல ஒரு 4-5 ஐட்டத்தை எழுதுறேன், சரியா? பேலன்ஸ் எல்லாம் இங்கே போய் கத்துக்கணும். மோசேயின் ஆகமங்கள்ல போய் கத்துக்குங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படிதான் எழுதியிருக்கிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓய்வு நாள் தோறும் இங்க என்ன பண்ணப்படுது? மோசேயின் ஆகமம் வாசிக்கப்படுது. அங்கே போய் கத்துக்க பேலன்ஸ் எல்லாம். இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? நான் இப்ப 3 எழுதுறேன். இப்ப இது 2 எழுதிருக்கு. விக்கிரகங்களுக்கு படைத்த வேசித்தனம். அப்ப வேசித்தனம்னா விபச்சாரம் பண்ணலாமா? திருடலாமா? பொய் சொல்லலாமா? ஏன்னா அது எழுதல இல்ல, என்னதான் எழுதியிருக்கு? அப்ப இது மட்டும் தானா? மீதிலாம் மீதிலாம் அவன் போய் லெட்டர்ல எல்லாத்தையும் எழுத முடியுமா? சொல்லுங்க, லெட்டர்ல போய் எழுத முடியுமா? நலமோடு இருக்குங்களா, என்ன ஏது, எப்ப வரைய, என்ன ஏது, அவ்வளவுதான் எழுத முடியும். அப்போ எழுதுறாரு. பேலன்ஸ் எல்லாம் எங்கே போய் கத்துக்க. நம்ம என்ன பண்ணா, அது பழைய ஏற்பாடு, அது படிக்காதே, அது தேவையே கிடையாது. தசமா கொடுக்கணும்னு போட்டிருக்கா, காணிக்க கொடுக்கணும்னு போட்டிருக்கா, முட்டா. நம்ம ஆளுங்க பாருங்க, வேதத்தை உள்ள போய் ஆழமா என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது இல்லை. நுனிப்புள் மேஞ்சு இன்னைக்கு மதமாயி கிறிஸ்தவம் எப்படி இருக்கு? மதமாய் நிற்கிறது. மார்க்கமாய் சொல்லி பாருங்கள், புறஜாதிகளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். மதமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடவுள், அவங்களுக்கு ஒரு கடவுள், அவங்களுக்கு ஒரு கடவுள், சரியா? மதம் வந்தா சண்டை வந்துடும். மார்க்கம்னு வந்துங்க அழகா பிரிஞ்சிடும். மார்க்கத்துல வெளிச்சமும் இருளும் மட்டும்தான் இருக்கு, சரியா? ஒண்ணு வெளிச்சம் மாதிரி இல்லைன்னா என்ன மாதிரி இருளாரு. ஒண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு இல்லைன்னா நிர்வாணியாரு தானே இருக்கு. ஒண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு நிர்வாணத்தை மறைச்சிரு, இல்லைன்னா என்னவாரு நிர்வாணியே இருக்கு. 2 தானே. நான் வெள்ளை ட்ரெஸ் போடணும், நீங்க கருப்பு ட்ரெஸ் போடுவீங்க. நீங்க கருப்பு ட்ரெஸ் போடணும், நீங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுவீங்க. அப்ப பிரச்சனை வந்துடும், சரியா? நீதிமானான்னு இல்லை, துன்மார்க்கன்னா துன்மார்க்கனா இருக்கட்டும், சரியா? மார்க்கம் சரியா விளங்காம போனதுனால மதமாக மாறி இன்றைக்கு எப்படி இருக்கு சபை? மதமாக காட்சி அளிக்கிறது. கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம். ஆமென். நீங்க நல்லா விளையுங்க. இந்த ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றாரு ரத்தம், அது அவர் எல்லாருக்காகவும் பண்ணுகிறது, சரியா? அதே போல பலி செலுத்த வேண்டியது தனித்தனியா அவன் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. 2 இருக்கு. அதான் உங்களுக்கு விலைக்கு காமிச்சேன். இது ரொம்ப இதெல்லாம் ஐயா தான் படிச்சுட்டு வர்றாங்க. பேசிக் ஹையர் மாஸ்டர் வரைக்கும் இருக்குதுல்ல, கமாண்ட்மெண்ட்ஸ் படிச்சீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒன்று எனக்காக அவர் செய்து முடித்தார், இன்னொன்னு அன்றாட வாரம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த ரத்தத்தை திரும்பமாக கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஆண்டவரே என்னை கழுவி என்ன பண்ணோம், சுத்திகரிக்க. நான் என்ன பண்ணிட்டேன்? இதுவும் நான் தான் பண்ணேன்.
எனக்காக மொத்தமா மறிச்சு, சரியா? அதை நான் நினைவு கூறுகிறேன். அதே நேரத்தில் சுத்திகரிப்புக்கு நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? எனக்கு அதுவும் இல்லை, இதுவும் என்னது? என்னுடைய சட்டத்திட்டம், சரியா? ஸோ அதனால தான் ரொம்ப ஆழமான விஷயங்கள் ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு என்ன சொல்றாரு? இது ரெண்டு நீ செய்யணும். இது ரெண்டு நீ என்ன செய்யணும்? செய்யணும். ஒன்னே நான் சிலுவையில் மறித்ததை நீ விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் விசுவாசிச்சதை அப்படியே விட்டுட்டு கம்யூனியன் நீ எடுக்காமலே, ரிமெம்பரன்ஸ் இல்லாமலே என்ன பண்ணிடக்கூடாது? நீ போயிட கூடாது. கடந்த கால பாவம், இந்த கால பாவம், இனிமே வர்ற பாவம், எல்லா பாவத்தையும் எடுத்து சொல்லக்கூடாது. ரொம்ப ரொம்ப டெப்த்தான சொல்ல வேண்டிய விஷயம். அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாத்துக்காகவும் இந்த பலி இருக்கு, காலை பலி இருக்கு. அதே நேரத்தில் நீங்க என்னவும் பண்ணி ஆகணும், அதையும் பண்ணணும். அது இண்டிவிஜுவல் பலி இருக்கு. அது நான் தான் கொள்ளணும். அதை இதை நமக்காக ஆசாரியன் கொள்றான், சரியா? இன்னொன்று போக்காடு ஒன்று இருக்கு. போக்காடு இருக்கு, அதுவும் இருக்கு. அங்கே இப்போ எல்லாத்தையும் கையை வச்சு அம்பி அதெல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் விலைக்கு படிச்சா எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலியா காமிக்கும் பொழுது தவறுதலாக ஒரே ஃபோக்கஸ்ல காமிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய அநேக விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். மாம்சத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைக்கிற பழக்கமே கிடையாது. இப்போ அடுத்த கருத்து வர மாதிரி, இப்போ என்னை தொடாதுன்னு சொல்ற காரணம் என்ன? நான் போய் இங்க என்ன பண்ணோம்? நிறைய விஷயங்கள் நான் போய் அங்கே பலிபீடம் இருக்கு. பரலோகத்துல என்ன இருக்குது பாருங்க. மோசே என்ன சொன்னாரு? நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே செய்யும் சொன்னாரா? வெளிப்படுத்துற விஷயத்தை யாருமே சொல்லி கொடுக்குறது நம்மளுங்க. எல்லாம் இந்த 5-4 சுவிசேஷத்துல கதையை ஓட்டிட்டு போயிடறாங்க இல்லையா? அங்கே போங்க, இதே பலிபீடம் மோசே காலத்துல காமிக்கப்பட்ட அதே பலிபீடம் அங்கே மேல பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்துல ஆத்துமாக்கள்லாம் என்ன பண்ணுறான்? இந்த பலிபீடத்துல ஆத்துமாக்கள்லாம் கத்துதான், கதறுது, எப்பொழுது எங்களுக்காக பலி வாங்க போகிறேன்? ஆத்துமாக்கள் என்ன செய்தான்? 6வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தும் செய்தியில் பலிபீடத்துக்கு கீழே இருந்து ஆத்துமாக்கள் கத்துது. எல்லாமே சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியை மறித்து ஆத்துமாக்கள் கேட்குது, எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் செஞ்சோல, எங்களை வந்து கொள்ளலாம் பண்ணால, இதுக்கு எப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? நியாயம் செய்ய போறீங்க அவங்கள. அப்போ மன்னிக்கல இந்த ஆத்துமாக்கள் மன்னிக்கல. நிறைய விஷயங்கள் இருக்கு வேதத்துல, நிறைய இருக்கு. நியாயத்திற்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும், நிறைய இருக்குது. இப்ப அடுத்து ஒன்று சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, பாரு நீ போய் ஒரு செய்தி சொல். என்ன தெரியுமா செய்தி சொல்லணும்? நான் மேலே ஏறி போறேன். எப்படி போறேன்னு சொல்றேன் பாருங்க. நான் ஏன் தேவன்கிட்ட போறேன். என் தேவனும். இப்ப இந்த யூதர்களுக்கு ஆல்ரெடி யார் தேவனா இருக்கா? யூதர்களுக்கு ஆல்ரெடி யார் தேவனா இருக்கா? யோதிகே வாங்க கர்த்தர் வந்து ஆல்ரெடி இந்த ஜனங்களுக்கு யாரு? அவர் தாங்க தேவன். அது சரியா? கர்த்தர் தான் யாருக்கு ஆல்ரெடி? யூத ஜனங்களுக்கு யாரு? அதான் கர்த்தர் தானே கும்பிட்டு இருக்காங்க. கர்த்தர் தானே கும்பிடுறாங்க, சரியா? இப்ப அவங்கள்ட்ட சொல்றாரு, ஏன் தேவனிடத்திலும் அந்த தேவன் தான் உங்களுக்கு தேவன், சரியா? அது ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவாருன்னா, என் பிதாவிடத்திலும் உங்கள் பிதாவிடத்திலும், சரியா? அப்ப நீமே எந்த குடும்பத்துக்கு சொந்தம் இல்லை? இந்த பூமியில் இருக்கிற குடும்பங்களுக்கு சொந்தம் இல்லை, பரலோக குடும்பத்துக்கு சொந்தம். அங்கே போறேன், எங்க அப்பா தான் இனிமே உனக்கு அப்பா, சரியா? எனக்கு தேவன் தான் உனக்கு தேவன். ஆமென். தமிழ் பைபிள் ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாத்துக்கும் தேவன் 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 தேவன்னே போட்டு வச்சுட்டான். ஏன்னா அது சமஸ்கிருத வார்த்தை. யார பிதாவை சொல்லுதா, குமாரன் சொல்லுதா? இப்ப பாருங்க, அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் அவர்கள்னா? அவர் அப்படின்னா இப்ப எவ்வளவு விளக்கமா இருக்கு பாருங்க. அவர்கள் சொல்ற இடத்துல என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? நிறைய பேர்ல அவர் அப்படின்னா அப்படித்தானே. இப்ப எல்லாத்துக்கும் அவர்கள் போட்டா குழப்பதான் இல்லையா? அது மாதிரிதாங்க எல்லாத்துக்கும் தேவன் போட்டான். தேவன்கிறது சமஸ்கிருத வார்த்தைங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க?
எல்லாத்துக்கும் தேவன் 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 போட்டா இது குமாரனா சொல்லுதா பிதாவா சொல்லுதா என்ன வைத்துக்குவேன்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் உபதேசம் கிடையாது. அவன் வாய்க்கு அடிச்சு முடியாது. இந்த பூமியை சிருஷ்டித்தவர் யாரு? ஆண்டவர். நம்ம ஆண்டவர் தானே. நம்ம ஆண்டவர் தான் சிருஷ்டித்தாரு. சரிதானே? அவர் தான் சிருஷ்டித்தார். நான் தைரியம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சொல்லுங்களேன் இவர் தான் சிருஷ்டித்தாருன்னு. ஏன் நம்ப சொல்றீங்க? கர்த்தர் தானே சிருஷ்டித்தாரு. ஆமென். அப்ப அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் வேணுமா இல்லையா? ஸ்ட்ரென்த் வேணுமா இல்லையா? அதுக்கு தான் சொன்னார், வேதத்தை படி, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத ஞானத்தை தருகிறேன் சொன்னார். சொன்னாரு யோசுவாக்கிட்ட சொன்னாரு, ஏய் இது வரைக்கும் எப்படி இருந்த? ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அடிமையா எங்க இருந்த? எகிப்துல இருந்த. இப்போ ஒரு பெரிய சமூகத்தை நீ நிர்வகிக்கணும். சமூகத்தை பல கிரிமினல் வருவான், பல பேர் வருவான், உன்ட்ட அதை எல்லா வேலையும் காமிச்சிட்டு வருவான். அவனெல்லாம் உனக்கு முன்னாடி மழுக்கடிக்க பண்ணணும்னா உனக்கு நான் கொடுக்குற வேதத்தை ஒழுங்க படி. அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் யூதம் எல்லாரையும் கலக்கிறது காரணம் என்ன? எல்லாரும் நோண்டுறது காரணம் என்ன? வேதம் தான், தேவனுடைய வார்த்தை தான். திரும்பி உங்களுக்கு யூதர்கள்ட்ட இருந்து தேவன் இயேசு இல்லை, யூதர்கள் கடவுள் இல்லை, ஆலயம் இல்லை. சரியா? ரெண்டையுமே எடுத்துட்டாரு. ரட்சிப்பு இல்லை, ஆலயம் இல்லை, லேண்ட் இல்லை. சரியா? எல்லாத்தையும் எடுக்க அனுமதி கொடுத்த கர்த்தர் அவருடைய வேத வசனத்தை மாத்திரம் எடுக்க என்ன செய்யல? கொடுக்கல. சரியா? அப்ப என்ன சொல்றீங்க? நீ போய் சகோதரர்கிட்ட சொல்லு, ரெண்டு காரியத்தை சொல்லு. என்னது? என் பிதா தான் இனிமே உங்களுக்கு பிதா. என் பிதா, என் தேவன் தான். அவர் தேவன், அவர் தான் உங்களுக்கு தேவன். அப்ப நான் யாரு? இவர் யாரு தெரியணும்ல. இவர் யாரு? அதைத்தான் இந்த ஸ்திரீ சொல்றா. வாசிக்கிறத இவர் யாருன்னு சொல்றா. நாங்க யாரை கண்டோம்? 16 வாசிங்க. 18, 20, 18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும். இங்க இவர் யாரு? இவர் பிதாவா? தேவனா? இவர் யாரு? அதனாலதான் இந்த விவரம் புரிஞ்சா தான் பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்தம்னு தெரியும். நாங்க யாரை கண்டோம்? கர்த்தரை கண்டோம். ஏன் ஒரு பேரு கர்த்தர் போட்டிருக்கு? ஏன்னா இவருக்கு யோதிகை வாவுகிங்கிற பேர்னாலதான் கர்த்தர் போட்டிருக்கு. அப்ப யாரு பிதா? கேள்வி வேணும்ல. பிதா யாரு? நம்ம பைபிள் அப்படிதான் படிக்கணும். எல்லா லெட்டர்ஸ் எடுத்து வாசிங்க. எல்லா லெட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படிதான் வாசிக்கணும். நான் சொல்ல புரிஞ்சு கொள்ள முடியுதா? இப்ப இவர் எனக்கு என்ன பண்றாரு? இந்த கர்த்தருக்கும் நமக்கு என்ன உறவு முறை இருக்கு? அதுதான் திருச்சபை புரிஞ்சு கொள்ளணும். இவர் தான் சபைக்கு மணவாளன். யாரு? கர்த்தர் தான் திருச்சபைக்கு மணவாளன். அவர் தான் தலை. இவர் தான் கிறிஸ்து. இவருக்கு பேர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. திரித்துவத்தில் ஒருவர். இவர் தான் குமாரர். ஆமென். மனைவிக்கு புருஷன் தலையாகவும், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாகவும், கிறிஸ்துவுக்கு பிதா தலையுமாக. ஆமென். இப்ப இந்த ப்ரொசீஜர் எல்லாம் செய்யறதுக்கு தான் எங்க போறாரு? என்னைய தொடாத, நான் எங்க போறேன்? மேல போறேன். போய் என்ன பண்ண போறேன்? இந்த காரியங்கள் எல்லாம் செய்வேன், செஞ்சுட்டு வருவேன். இப்ப வந்தோட என்ன பண்ணாரு? இப்ப அதுல வாசிக்கணும் தானே சமாதானம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்ன முதல் பேச்சு என்னதான்? ஷலாம், ஷலாம் அலைக்கும். ஷலாம் இஸ்லாமிய சொல்றாங்கல்ல. அது முன்னாடிலாம் இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லி பழக்கம் இல்லை. யூதர்கிட்ட காப்பி அடிச்சது. யூதர்கிட்ட நம்ம பிரைஸ் எல்லாம்னு சொல்ல பழகிட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்றது காரணம் இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னா 3 தடவை டைம் ஆயிடுச்சு. 3 தடவை சமாதானம் சொல்லுவாரு.
இந்த மூணுமே ஏசாயா 53, 54, 55. 53, 55. இதுல மூணுலையுமே இந்த சமாதானம் இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஏகப்பட்ட சத்தியங்கள், ரகசியங்கள், மகத்துவங்களும் உள்ள வைத்திருக்கிறார். கையை எழுப்ப காமிக்கிறாரா? ஏன்னா ஏசாயா 53 எடுத்து வாசிங்க. சமாதானம் பண்ணுகிற ஆக்கினி அவர்களை அவர் மேல் வந்தது. இப்போ ஏன் சமாதானம் சொல்றது தெரியுமா? அது ஹீப்ருல சொல்றதுன்னா ஷலாம் அலைக்கும், ஷலோம் அலைக்கும், சலாம் அலைக்கும், இப்படிதான் சொல்லுவாங்க. சலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னா பீஸ் பீ வித் யூ, இதுதான் அதனுடைய அர்த்தம். சரியா? சமாதானம் உண்டாவதா. சமாதானம் உண்டான்னா நான் இப்போ பாஸ்டர் பிரீஸ்டருக்காக உங்களுக்கு சமாதானம் உண்டாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சமாதானத்துக்கு பாத்திரம் இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? ஆமாம், நாங்கள் சொல்கிறது சொல்லிடுவோம். நீங்கள் என்ன இருக்கணும்? அதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்? நீங்கள் வீட்டில் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருத்தர் மன்னிச்சிங்கன்னா தான் குடும்பத்தில் என்ன தங்கும்? ஒருத்தர் வீட்டில் சமாதானம் தங்கிட்டாலே மற்றது எல்லாத்துக்கும் கதவை திறந்துடும். ஆமே. ஏன்னா பிசாசால் மட்டும்தான் சமாதானம் கொடுக்க முடியாது. ஆனால் பிசாசால மற்ற எல்லா சிற்றின்பங்களையும் கொடுத்துருவான். ஐஸ்வர்யம் கொடுப்பான், 5 பொண்டாட்டி கொடுப்பான், 10 கார் கொடுப்பான், 20 வீடு கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனால் சமாதானம் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லா பணக்காரரும் எடுங்க. நீங்கள் நினைக்கல அதானி அம்பானிலாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஜாலியாக இருக்காங்கன்னு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் திடீர்னு தண்ணி தவிக்கினா கூட என்ன பண்ண முடியாது? நமக்கும் தண்ணி குடிக்க முடியாது. எவன் கையும் டக்குன்னு குடிக்க முடியாது. எந்த இடத்துலையும் உட்கார முடியாது. புரியுது உங்களுக்கு? நம்மளை குருன்னு பார்க்குறான். இப்போ நம்ம பாருங்க, நம்ம அந்த வண்டியை இங்கே விட்டுட்டு வந்துட்டோம், வீட்டில் விட்டுட்டு வந்துட்டே இருக்கிறோம். நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவன் பூரா அப்படி இவன் வருவான், அந்த அதிகாரி வருவான், இவன் வருவான், இவன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறான். சாப்பிடலாமா, கொள்ளலாமா, மனைவியை தொடுறது கூடங்க. அப்போ இதுதான் பார்க்குறது பாருங்க. கையை தட்டி விட்டுது. என்ன இருக்கு சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ வசதிகள் இருந்தாலும் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா பெரிய பையன் சின்ன பையன் சண்டை. சின்ன பையன் கல்யாணம் 500 கோடி, பெரிய கல்யாணம் 5000 கோடி சண்டைங்க வீட்டில். மருமக விடுவாளா? பாரு, அவனுக்கு 5000 கோடி, உனக்கு 500 கோடி. அப்போ உன்னை என்ன மதிக்கிறாங்க? கல்யாணத்தில் கையை உதறான். ஏய், அவங்க அம்மா போய் தொடுது. எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இருந்து என்ன இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இல்லை, கொடுக்கப்படலை. ஆமே. அப்ப ராஜாவாகிய உங்க வீட்டுல, என் வீட்டுல, ஆசாரியர் ராஜாவாகிய உங்க வீட்டுல, என் வீட்டுல அது இருக்கும் போது அதை நீங்க நானும் பயன்படுத்துறேன்னா நம்மள மாதிரி முட்டாள் யாராவது இருக்காங்க? அப்ப என் வீடு எப்படி இருக்கணும்? சமாதானத்தின் வீடுங்க என் வீடு. ஆமே. அதுக்காக சண்டையே வராது இல்ல. சண்டை வரும், சண்டை வரும். சத்தம் கேட்கலன்னா மனநோயாளி மாதிரி ஆகிருவீங்க. சண்டை வரும். தப்பு பண்றாரு, ஆமாங்க தப்பு பண்ணாரு, தப்பு தான். சண்டை வரும். அப்புறம் மன்னிப்பு உடனே. ஆமே. நீங்க பண்ணி பாருங்க, உங்க வீடை சுத்தி தூதர்கள் அப்படியே அப்படியே பரலோகமே பாருங்க. ஏன்னா அது வேதம் சொல்லுதுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய. எல்லாரும் யார் யார் சமாதானம் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? கையில உயர்த்துங்க. இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படியே நான் செய்ய வேண்டிய பலிகள். இப்ப எனக்கு இந்த பலி வந்து என்னன்னா ஆவிக்குரிய பலி. இதை நான் தான் என்ன செய்யணும்? நான் 2 காமிச்சேன்ல. ஒன்று கர்த்தர் செஞ்சுட்டாரு, செய்ததை வைத்து நான் செய்யக்கூடிய பலி தான் அன்றாட நான் செய்ய வேண்டிய சமாதான பலி. நான் தான் கொல்லணுங்க. அதை என்னுடைய ஈகோவை நான் தான் கொல்லணும், என்னுடைய பெருமையை நான் தான் கொல்லணும், என்னுடைய சுபாவத்தை நான் தான் கொல்லணும். வெளி மனுஷனை நாளுக்கு நாள் அழித்து உள்ளான மனுஷன் நான் தாங்க செய்யணும். இதை கர்த்தர் செய்ய மாட்டாரு. ஆமென். இதை விட்டு கர்த்தர் எனக்காக எல்லாம் செஞ்சுட்டாரு, நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற விளக்கு அப்படிதா ஒப்பு கொடுப்போமா? அப்ப நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடு? சமாதான பிரபு. கடவுள் யாரு? சமாதான பிரபு. குடும்பத்தையே எரிச்சாங்க.
சொல்றல தாய் சொன்னால என் குடும்பத்தையே எரிச்சாங்க. ஆமா கண் முடித்தாங்க. ஆனால் நாங்கள் சமாதானத்தின் தேவன். சமாதானம் ஆமென். அதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆமென். நீ பெரிய செல்வதற்கு கார் இருக்கு, பெரிய சபங்க, பெரிய வீடு, அதெல்லாம் மேன்மை கிடையாது. உள்ள கரெக்டா இருக்கு. ஆமென். நீ மன்னிக்கிறியா, அக்காவை தங்கச்சி மன்னிக்குதா, அம்மாவை மன்னிக்குதா, தம்பியை மன்னிக்கிறா, குடும்பம் சமாதான குடும்பம் இருக்கு. மாமனார் மாமனாருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கு மாத்திரம் கொஞ்சம் விளக்கு இருக்குதுல்ல. மனம் திரும்ப மனுஷப்பட்டாங்க. மன்னிக்க கற்றுக்கொள்ளும். ஆமென். மன்னிக்க கற்றுக்கொள்ளும். ஏன் மருமக, அது ஏன் மாமியா. ஆமென். 1000 பேசினாலும் அது என் மாமியா. அவ ஏன் மருமக, நான் மன்னிக்கிறேன். பாருங்க குடும்பம் எப்படி இருக்கும். சந்தோஷமா இந்த குடும்பம் பாரு, எப்போ பார்த்தாலும் சந்தோஷம். அதான் சொன்னேன், குறை சொல்றதுக்கு 1000 இருக்குங்க, மன்னிக்கிறதுக்கு ஒண்ணே ஒன்று, தேவனுடைய என்னால மன்னிக்க முடியும். கோடி சொன்ன அவசியமே இல்லை. சரியா? கத்துக்கு சரீரத்துக்கு கீழ்படிவில குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். வசனத்துக்கு என் மேல அன்பா இருந்தா கத்த சொல்ல, என் மேல அன்பா இருந்தா வசனத்துக்கு என்ன செய்ய? கீழ்படி. If you love me, you should obey my commandments. அதை சும்மா வாயில ஆராதனை எல்லாம் பண்றது என்னது? அதெல்லாம் வாயில கிடையாது, பேச்சுல கிடையாது, பலத்துல தான். It's a great testimony. இப்ப கேட்டோம் சாட்சி. ஆமென்.